அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அந்த நாளிலேயே முக்கியமான அமைதி ஒப்பந்தம் உருவாகலாம் என்ற தகவல் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் 100 நாட்களுக்கு மேலான ஏவுகணை அட்டாக், முக்கிய தலைவர்களின் இழப்பு, பொருளாதார தடைகள் என பல முனை தாக்குதல்களை சந்தித்த பிறகும் ஈரான் இன்னும் வீழாமல் நிற்பது உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் எப்படி இந்த இக்கட்டான சூழலை சமாளிக்கின்றது, அதன் பொருளாதாரம் எப்படி இதையெல்லாம் சமாளிக்கின்றது என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானின் இராணுவ கட்டமைப்பு, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் குறிவைக்கப்பட்டனர். இதனால் ஈரானுக்கு சுமார் $347 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஈரானின் பொருளாதாரம் 6.1% சுருங்கும் என்று ஐநா சபை கணித்துள்ளது. இருப்பினும் ஈரான் முற்றிலும் முடங்கிவிடவில்லை. பல ஆண்டுகளாகவே ஈரான் பொருளாதாரம் தனித்து இருப்பதே அதற்கு காரணமாகும். பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை சந்தித்து வருவதால் ஈரான் சில மாற்று வழிகளை கையாண்டு வருகின்றது. அதாவது, சர்வதேச தடைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஈரான் தனது கச்சா எண்ணெயை விற்றே வருகின்றது. சர்வதேச கண்காணிப்பில் இருந்து தப்பிக்க ஈரான் தனது எண்ணெய் கப்பல்களின் இருப்பிடத்தை காட்டும் டிரான்ஸ்பாண்டர்கள் அணைத்து விடுகின்றது. நடுக்கடலில் வைத்து ஒரு கப்பலில் இருந்து மற்றொரு கப்பலுக்கு எண்ணெயை மாற்றி ரகசியமாக விற்பனை செய்கின்றது. உலகில் 1/5 எரிபொருள் செல்லும் ஹோர்முஸ் நீர்நிலையை ஈரான் மூடியது. இது மற்ற நாடுகளைப் போலவே ஈரானையும் பாதிக்கும் என்று கருதப்பட்டது. ஆனால் ஈரான் அதற்கு முன்பே அதிகப்படியான எண்ணெயை ஏற்றுமதி செய்து ஓரளவிற்கு நிதியை சேமித்து வைத்திருக்கின்றது. கடல் வழி அடைக்கப்பட்டதால் ஈரான் தனது வடக்கு துறைமுகங்கள் வழியாக ரஷ்யாவுடனும், ரயில் பாதை வழியாக மத்திய சீனாவுடனும் வர்த்தகத்தை அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளுடனான வர்த்தகமும் ஈரானுக்கு கை கொடுக்கின்றது. ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயாதுல்லா அலி கமேனி 2013 அறிமுகப்படுத்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கை இப்போது அந்த நாட்டிற்கு உதவியாக இருக்கின்றது. வெளிநாட்டு இறக்குமதியை குறைப்பது, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது, அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் வெளிநாட்டு செலாவணியை பயன்படுத்துவது என்ற முறையை கையாண்டது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளால் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்காததால் ஈரான் நிறுவனங்களே பல பொருட்களை தயாரிக்க தொடங்கின. இது அந்த நாடு முற்றிலும் முடங்குவதை தடுத்தது. அதே நேரம் ஈரானுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என சொல்லிவிட முடியாது. ஈரான் அரசு தாக்குப்பிடித்தாலும் அந்நாட்டு மக்கள் கடும் துயரத்தை சந்தித்து வருகின்றனர். ஈரானின் பணவீக்கம் 77% தாண்டியுள்ளது. அந்நாட்டு நாணயமான ரியால் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 10 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளனர். சுமார் 41 லட்சம் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் தள்ளப்படுவார்கள் என்று அஞ்சப்படுகின்றது. ரொக்க பணம் இல்லாததால் புத்தகம் வாங்குவது முதல் டாக்ஸி பயணம் வரை அனைத்திற்கு இஎம்ஐ போன்ற தவணை திட்டங்களையே மக்கள் சார்ந்து இருக்கிறார்கள். இறைச்சி மற்றும் கோழி இறைச்சிக்கு பதில் சோயாபீன்ஸை உணவில் சேர்த்து கொள்ளும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். மக்கள் சிரமப்படுகிறார்கள். அவர்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தினால் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா என்றால் அதற்கான வாய்ப்பு குறைவு என்றே நிபுணர்கள் கருதுகின்றனர். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை நாட்டின் அதிகாரத்தை இன்னும் பலமாக தன் கையில் வைத்துள்ளது முதல் காரணம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நேரடி தாக்குதல்களால் ஈரான் மக்களிடையே அந்த நாடுகளுக்கு எதிரான கோபத்தை அதிகரித்துள்ளது. இது தற்காலிகமாக ஈரான் அரசுக்கு ஆதரவாக மாறியுள்ளது. பள்ளிகள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள் என்று ஈரானின் உள்கட்டமைப்புகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. இவற்றை மீண்டும் கட்டியெழுப்ப சுமார் $300 பில்லியன் தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஈரானின் பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்ப பல ஆண்டுகள் ஆகும். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பு இருப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு நெருக்கமாக வந்துள்ளோம். அடுத்த 24 மணி நேரத்தில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டவுடன் மின்னணு முறையில் கையெழுத்திடும் நிகழ்வு நடைபெறலாம் என்றும் அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் தொழில்நுட்ப மட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் கவனம் பெற்றது. காரணம், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று தனது 80வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்.
அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் இன்று ஞாயிற்றுக்கிழமை கையெழுத்தாக உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக ஹோர்முஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்கப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் இது ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள ட்ரம்ப், ஈரான் அணு ஆயுதங்களை வாங்குவதையோ தயாரிப்பதையோ அல்லது வேறு எந்த வழியிலும் அணு ஆயுத பொருட்களை பெறுவதையோ இந்த ஒப்பந்தம் நிரந்தரமாக தடுக்கும். இது ஈரான் அணு ஆயுதம் இந்த நிலையை உறுதி செய்யும் ஒரு வலுவான சுவராக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த உடன்படிக்கையை தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்படுவதுடன் அமெரிக்கா ஈரான் இடையிலான உறவு முந்தைய அரசாங்கங்களின் அணுகுமுறையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதி ஒபாமாவின் ஈரானிய கொள்கையை கடுமையாக சாடியுள்ளார். ஈரானுடன் எதிர்காலத்தில் இணைந்து செயல்பட நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். முந்தைய ஒபாமா அரசாங்கத்தைப் போல ஈரானுக்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களையோ அல்லது 1.7 பில்லியன் டாலர் ரொக்க பணத்தையோ இந்த முறை அமெரிக்கா வழங்காது. இந்த ஒப்பந்தத்தில் எந்த ஒரு பண பரிமாற்றமும் இருக்காது என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார்.